மகர ராசி நேயர்களுக்கு 2025 எனக்கு எப்படி இருக்குது? மகர ராசிக்கு ஒரு பொதுவான இயல்பு எப்படின்னா, எனக்கு காசு பணம்லாம் ரெண்டாவது, எனக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப அவசியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும். மதிப்பு வேணும் சார், மரியாதை வேணும், சும்மாலாம் கிடையாது. ஆனால் இப்படியே இருக்கிறதுக்காக என்ன, ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு மகர ராசிக்காரங்க எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பதவி, பேர், புகழ், அந்தஸ்தில் எதிர்பார்ப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்துலேங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பு வெரி ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங்காக அமைஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஜாப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கச்சிதமாக அமைஞ்சிடும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது, ஃபேமிலியில் சின்ன சின்ன இஷ்யூவை பெருசாக்காதீங்க. மூணாவது மனுஷங்களை கொண்டு வராதிங்க. கோவப்பட்டு பேசுகிறது தவிர்த்துக்க நல்லது. உணவு எப்போவுமே இரவு நேர உணர்வை தவிர்த்துக்க நல்லது. டாக்டர்ஸ் சொல்கிறாங்களே, மார்னிங் சாப்பிடு, அதுமாதிரி நைட்டு 7 மணிக்குள்ளே முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த டயத்தை ஃபாலோ பண்ணேன். இல்லை சார், நான் அமெரிக்கா டைம் லண்டன் டயத்தை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அங்கே இப்போ 7 மணி தானே அப்படின்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். பிரயாணங்கள் நிறையா இருக்கும், அனாவசிய பிரயாணங்களில் இந்த வருஷம் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை இந்த வருஷத்தில் நிறையா கற்றுப்பீங்க. இவங்ககிட்டலாம் இப்படி தான் இருக்கணும். நான் ரொம்ப யதார்த்தம் சார், ரொம்ப எமோஷனாக இருந்துட்டேன், ரொம்ப என்கிட்டயே போய் சொல்கிறாங்க, சே இப்படியெல்லாம் நான் இருந்து நினச்சி கூட பார்க்கலைங்கிற மாதிரி ஒரு வருத்தங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதுலேருந்து மாறக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. கால் சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்படியே விட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிடப்படாது. அந்த காலுக்கு சரியான ஆர்த்தோ டாக்டரை பார்த்து அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணணும், ஃபிசியோதெரப்பி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த ஆரோக்கியத்தை கவனமாக கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுத்து உங்களை நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில கெட்டதுலேயும் நல்லது, நல்லதுலேயும் கெட்டதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். கடனை வேக வேகமாக அடைப்பீங்க. புதிய கடன் வாங்கிறதுக்கு உண்டான சோர்ஸெல்லாம் இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டுருக்கோம், ரியல் எஸ்டேட் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான டைம் இது, அருமையான டைம் இது. இந்த டைம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா 7.5 சனி போயிடுச்சு, அப்பா ஆண்டவனை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். 7.5 சனி போயிடுச்சு, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ராகு கேது என்ன பண்ணுன்னா தடங்கள் பண்ணும். சில காரியங்களை, சில வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்போவுமே, 90% முடிஞ்சிச்சு சார், 10% மட்டும் என்ன பண்ணணும்னு தெரியல, 90% அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஃபீவர்லேயே உங்களை வச்சுட்ருக்கும். இந்த 90%, 10%, 95%, 5%, 97%, 99%, 1%, இந்த ஃபீவரில் உங்களை மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இரும்பு சம்மந்தமான வேலை வச்சுட்ருக்கவங்க, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமாக, ஷோரூம் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கச்சிதமாக காரியத்தை முடிச்சிருவீங்க. நல்ல பெஸ்ட்டு ஒர்க்கு அவார்டு வாங்கிடுவீங்க. நீங்கள் இந்த வருஷம் டார்கெட் அவார்டெலாம் டகன்னு நிறைச்சிருவீங்க. இப்படிப்பா அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு உங்களை மாற்றிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மகர ராசி நண்பர்கள் ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சதை சம்மந்தமான ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆரோக்கிய லட்சணம் கொஞ்சம் கெடுது. இந்த இடத்துல சதை சம்மந்தமான பிரச்சனை, இந்த ஒபிசிட்டி சம்மந்தமாக, கழுத்து சம்மந்தமாக பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த வருஷத்தில் நீங்கள் இருக்கணும். யூடியூப்பை பார்த்துட்டு இந்த மருத்துவம் சூப்பரா, இது இப்போ சூப்பர், இந்த ஸ்கின்னுக்கு போடலாம், அதெல்லாம் போட்டுறாதீங்க. அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பொய் விஷயங்கள் சொல்கிறது, உதாரணமாக பார்த்திங்கன்னா, இந்த 10ஆம் தேதி 4ஆம் தேதி கொடுத்துட்றேன், 11ஆம் தேதி இன்றைக்கி கொடு, நாளைக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. 1 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்குறேங்கிற யாராவது சொன்னால் கூட அதையும் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் அதை நம்பிக்கை அவ்வளோ விசேஷங்கள் இல்லை, இதை மட்டும் மனசில் வச்சுக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல தீர்வு உண்டு, நல்ல காலங்கள் உண்டு, நல்ல சிந்தனைகள் உண்டு, நிறைய முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. சினிமா சார்ந்த துறையில் இருக்கவங்க, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையான புது வாய்ப்புகள்லாம் தேடி வர்றதுக்குண்டான அமைப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலையை, ஒரு விஷயத்தை மட்டும் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதவே மற்றவர்கள் உங்களை தேடி கூப்பிடுவாங்க. இந்த இது உங்களுக்கு தெரியுது, பேசாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சாதகம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது.
புதுசாக மாறினவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிலதை எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் உங்கள் யோசனையில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய வேகத்துக்கு உங்கள் வேகத்தை நீங்கள் பலப்படுத்திட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு. 3வது நபரை வீட்டுக்குள்ளே விட்டு ஒரு பிரச்சனைகளுக்காக பேச விடுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் அவர்கள் ஹோல்டிங்கில் எடுத்துருவாங்க. இந்த விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எனக்கு உடம்புக்கு ஆகாதுப்பா, எனக்கு இல்லை வற்புறுத்துறாங்க, இல்லை ஒரே ஒரு ஸ்பூனுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போகக்கூடாது. அதுமாதிரி கெட்ட பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதேனும் ஒரு பழக்கம் இல்லை, அந்த பழக்கத்தை மற்ற யாராவது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அதையும் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. புதிய பொருட்கள் வாங்கி பயனடையக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அலைச்சல்கள் இருக்கும், வீண் அலைச்சல்கள் அப்பப்போ இருக்கும். ஷார்ட் ஜேர்னிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது இருக்கும். தம்பி தங்கை இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியாச்சு, திருப்பியும் தனியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளோட இதுலேயே இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ அவங்க மனசில் போகும். இருந்தாலும் சரி பரவாயில்ல, யாருக்காக நான் கொடுக்குறேன், வாழ்க்காக என்னோட சொந்தம் தானே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கடந்து எத்தனையோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. பெரிய ஸ்டேஜ் ஷோலாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மியூசிக் டைரக்டராக வந்துட்டுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அவார்டு கிடைக்கும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும். பண விவகாரங்களில் மற்றவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களாக வாலண்டியராக போட்டு அதை கொண்டு வச்சுக்கப்படாது. சில தடங்கள் இருக்குதுன்னு அப்படியே பாதியில் அதை விட்டுட்டு போயிடாதீங்க. 1க்கு 2 முறை அதை முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வர்றதை நம்மளால் மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் போகக்கூடிய பிரசித்தியான கோயில்கள் அப்படின்னா திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஐயப்ப சுவாமியை வேண்டுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முனீஸ்வரனோட தெய்வம் குலதெய்வமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷம். கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரர், ஐயனார், இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை நாளில் போய் பெருமாளுக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது, துளசி மாலை சாத்துறது, சங்கு புஷ்பத்தினால சனீஸ்வரருக்கு பூஜை பண்ணுறது, அதே மாதிரி ராகு காலம் வழிபாடு பண்ணுறது, சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் மகாலட்சுமியோடைய கடாட்சம் உங்களுக்கு வரும். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள் தொழில் பண்ணும்பொழுது எப்படியே நான் வேகமாக தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக இறங்கி செயல்படுறேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், மகாலட்சுமி உங்களுக்கு கொட்டுவா. நிச்சயமாக அந்த பலன்கள் உங்களுக்கு உண்டு. பணத்தில் கவனம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பணமாக மாறுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2025 மகர ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம், வழிபாடு பார்த்தோம். இந்த வாட்டி இந்த 7.5 சனி போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்புனை, இறைவா என்னை காப்பாற்றிட்டேங்கிற மாதிரி இந்த 7.5 சனி போயிடுச்சு. இதுவே ஒரு பெரிய நல்லது தான். ஏன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இருக்குது, 3 பாதம் இருக்குல்ல. அடுத்து திருவோண நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதம் வந்துடுது. அவிட்ட நட்சத்திரத்தில் பாக்கி 2 பாதம் வந்துடுது. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. சூரியனோட நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரமாக இந்த 3 நட்சத்திரம், இந்த 3மே ரொம்ப முக்கியமான கிரகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான கிரகம். ஏன்னா இவங்க அதிகமாக எதிர்பார்க்கறது பதவி, அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, நல்ல நண்பர்கள், தாய் தந்தை, குடும்பம், சகோதரன், நல்ல வீடு அமையணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது அத்தனையுமே மகர ராசிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இறைவனுடைய அனுகிரகத்தில் 2025.